பட்டி பார்த்தா தான் கொஞ்சம் ஷைனிங்காக வரும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பூசிட்டு அப்படியே அடிக்கிறதுனால கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் அவருக்கு அப்படியே இருந்துச்சு தெரியுமா, பயந்துட்டே இருந்த. இன்னமும் இருக்குது அந்த டிஷர்ட்டில் லைட்டாக இருக்குது. ஒரு 2 முறை துவைச்சா தெரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க போகிறோம். ஆள் வச்சு அடிக்கல, நாங்களே தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க போகிறோம். எல்லா வேலையும் நம்மளே முடிச்சிடணும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்க தான் வந்திருக்கோமே. சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெளில பெயிண்ட் அடிச்சுனா சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மொதல் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்க போகிறாரு. நான் கீப்பர். ஆமாம், ஹெல்ப் பண்ணுறது கூட இருந்து அதை இது எடுன்னு சொன்னால் எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. நானும் கீழே பெயிண்ட் அடிப்பேன். எனக்கும் பெயிண்ட் அடிக்க ஆர்வமாக இருக்குது. நானும் அடிப்பேன், என்னையும் விடணும். ஓகேவா? சரி, ஓகே. 2 பேரும் சேர்ந்து அடிச்சா தான் கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடியும். சரி ஓகே. மேலெல்லாம் முன்னாடி பேர், கீழே நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கலாம். வெளியில் வந்து பின்மாட்டமாக வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அடிக்க போகிறோங்க? ஆமாம், பின்னாடி வந்து ஒயிட் அடிக்க போகிறோம். ஒயிட் சிமெண்ட் வாங்கிட்டு வந்து அடிக்க போகிறோம். அதான் அவுட்ரு வந்து ஒயிட் சிமெண்ட், ஒயிட்டு உள்ளே தான் நம்ம கலர் கொடுக்க போகிறோம். அவுட்ரு வந்து ஒயிட் கலர் தான். சரி ஓகே. அதனால் பேக் சைடு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பேக்லேருந்து அடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு. ஆமாம், ஹைட்டுக்கு தான் எதுவும் கிடைக்கல. ஒரு சின்ன ஏணி இருக்குது, அதை வச்சு பார்த்தேன். ஒன்றும் செட் ஆகலை. பார்க்கணும், ட்ரை பண்ணி பார்ப்போம். வேறு எதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். இது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஓட்டு வீடு இருந்துச்சுல, அது வந்து வெளிவாட்டமாக பார்க்குறதுக்கு என்னோட இவ்வளோ தூரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் இருக்கும். ஸோ நான் இப்போ இந்த வீட்டை காட்டுறேன், எவ்வளோ ஹைட் இருக்குது சொல்லிட்டு பாருங்க. பேக் சைடு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட பேக் சைடு. ஆமாம், இது எவ்வளோ ஹைட் பாருங்க. ஆமாம், கொஞ்சம் ஹைட் தான். ஒரு 10 அடிக்கு 12 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கும் மேலே இருக்கலாம். ஸோ நார்மல் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெத்த வீடு. அது வந்து நம்ம வீட்டோட ஒரு எத்தனை அடி இருக்குது? அது ஒரு 3 அடி டிஸ்டன்ஸ் இருக்கும். 2.5 அடி 3 அடி இருக்கும். ஆமாம், அதோட கொஞ்சம் கம்மி. ஸோ இந்த ஹைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது முன்னாடியே பண்ணியிருக்கலாம். ஸோ நாங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறோம். ஆமாம், நம்ம ஐடியா பிளான் பண்ணி பண்ணோம். ஒன்று பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபஸ்ட்டு இது வந்து எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அப்புறம் வந்து எந்தெந்த பொருள் எவ்வளோ ரேட்டில் விற்கிது, என்ன விலைவாசி என்னன்னு சொல்லிட்டு இப்போ தான் எங்களுக்கு தெரிய வருது இதெல்லாம். ஆமாம், ஏன்னா பெரிய வீடு கட்டும்போது தேவைப்படும்ல இதெல்லாம். ஆமாம், இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் இது. ஆமாம், சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. கீழே என்ன பார்த்துக்கிங்க பாருங்க. மேலே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மோனோ பெயிண்ட் ஊற்றிட்டாரு. ஒயிட் சிமெண்ட்டா இங்கே பாருங்க. இது ஃபுல்லாக கை ஃபுல்லாக மேலேருந்து தோட்டத்தோன்னு கீழே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு இருக்குது. இருந்தாலும் கிட்ட நின்று பிடிக்கணும், ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரே நோக்கத்தோடு நின்றுட்டு இருக்கேன். இதுவே வேறு யாராக இருந்தால் விட்டு கிடச்சிட்டு வருவாங்க. ஸோ காட்டுறேன். பெயிண்டிங்னு இறங்கிட்டா மேலே பெயிண்ட் போடும் தான். நான்லாம் ஒரு மூஞ்செல்லாம் அடிச்சிச்சு. இப்படி அடிக்கிறலாம் மேலே வந்து ஹெட்ல நீ அதுக்கான காஸ்டியூம்லாம் போட்டு வந்திருக்க ஃப்ரெண்ட்ஸ். இவர் முடிவு பண்ணிட்டாரு இந்த டிஷர்ட்டு லோயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கிறதுக்கு அர்ப்பணிச்சிடணும்னு சொல்லிட்டு. நான் அப்படியா வேஸ்டான ஷாக்ஸ் உனக்கு அந்த அதை எடுத்து மாட்டேன். இந்த வாரம் ஒன்று காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹைட்லேருந்து அடிக்கணும். கீழே பாரல் போட்டு மேலே நின்று அடிக்கிறாரு. கம்ஃபர்டபுளாக இருக்கா? இது ஓகே. ஏணி வந்து ரொம்ப கிட்டத்துலேயே இருக்க மாதிரி இருக்கு. செட் ஆகல. ஹைட் தான் எட்டல. கொஞ்சம் எக்கி மேலே மட்டும் அடிச்சுட்டு ஓகே, அப்புறம் கீழே ஃப்ரீயாக அடிச்சுக்கலாம். என்ன சார், பெயிண்டிங் எல்லாம் முடிஞ்சிச்சா? சூப்பராக முடிஞ்சிச்சு. இங்கே பாருங்க, பெயிண்டர் மாதிரி மூஞ்செல்லாம் பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கிறீங்க. மனம் மேலே வந்து அடிச்சாரு, நான் கீழே ஃபுல்லாக வந்து அடிச்சுட்டேன். ஆமாம் பாருங்க, சீக்கிரம் வேலை முடிஞ்ச மாதிரி. ஆமாம், ஒரு சைடு முடிஞ்சிடுச்சு. ஆமாம், பேக் சைடு ஒரு சைடே வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோ 5 கிலோ ஆயிடுச்சுல. ஆமாம், 5 கிலோ கரெக்டாகி போச்சு. நாங்கள் 10 கிலோ வாங்கிட்டு வந்தோம். ஒரு பக்கமே 5 கிலோ ஆன மாதிரி இருக்குது. ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்குது. இதில் பாதி வரும், கால்வாசி வரும். கொஞ்சம் ஒரு மேலே மட்டும் அடிக்கலாம். திரும்ப இன்னொரு 5 கிலோ பிரித்து கரைச்சிட்டு 10 வாங்கிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கையில் இவ்வளோ திறமை ஓய்ச்சி வச்சுக்கிறேன்னா. ஆமாம், சூப்பராக வெள்ளை அடிச்சாச்சு. சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டோம். இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்பாட்ட சொன்னது, ஏன் ஆள் வச்சு அடிக்கலாம்மா, நீங்கள் ஏன் கஷ்டப்பட்டு கடையை சொல்லி கேட்டாரு. ஆனால் இது இவ்வளோ சீக்கிரம் முடியும்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா நாங்கள் 2 பேருமே ஜாலியாக பேசிக்கினே நான் மேலே இவர் கீழே. ஆமாம், ஏதாவது ஐடியா பண்ணிக்கிட்டு வீடு இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கலாம், உள்ள இப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டோம். ஸோ சீக்கிரம் வேலை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு. ஆமாம், நெக்ஸ்ட் இந்த சைடு ஏணி போட்டு வச்சிருக்கோம் ரெடியாக. ஆமாம், இது ஒயிட் சிமெண்ட் விட்டுருல, மூஞ்செல்லாம் அடிச்சுக்குது. இல்லை இது விட்டுரும். என்ன வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் பெயிண்ட் வந்து அடிச்சிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா மனம் டிஷர்ட்டு மேலாம் பட்டு விடவே இல்லை. அது கொஞ்ச நாள் வரைக்கும் அப்படியே இருந்துச்சு தெரியுமா, பயந்துட்டே இருந்த. இன்னமும் இருக்குது அந்த டிஷர்ட்டில் லைட்டாக இருக்குது. ஒரு 2 முறை துவைச்சா தெரியும். ஸோ அதனால் அதுக்காகவே பயந்துட்டு இருந்தேன், இது விடுமா விடாதான்னு சொல்லிட்டு. இது சிமெண்ட் தான், நான் விட்டுருமா, அதனால் எந்த பயமும் இல்லை. ஆமாம், இது வந்து ஒயிட் சிமெண்ட்டு. சரி, நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி வாங்க. நீங்கள் தான் மேலே, நான் தான் கீழே. சரி ஓகே. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏத்தாப்பில் ஷீட்டு வீடு இருந்துச்சு இல்லையா, அங்கே வந்து இந்த மாதிரி கம்பி வந்து துரு பிடிச்சி போயிருக்கு இந்த நிலமையில. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், அது வந்து வெள்ளை அடித்து முடிச்சாச்சு சைடில். இன்னும் உள்ள ஃப்ரண்ட்டில் வந்து அடிக்கணும். ஆமாம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கணும், இன்னும் அடிக்கலை. ஸோ இங்கே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும் ஏதாவது கலர் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம்.
சரி. அதனால சரி இந்த வேலையை முடிச்சிடலாம் இருக்கிற டைமில். ஓகேவா? இப்போ எனக்கு வேலை இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க அடிக்கிறேன் அப்படின்னா இதில் நம்பிக்கை இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? வெள்ளம் மட்டும் நல்லா அடிக்க விட்டாரு. இருக்கிறதே கொஞ்சம் சின்ன வேலை தான், அதை நானே முடிச்சுப்பேன் ப்ராப்பராக. சரி ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோனோ மேலே வந்து பெயிண்ட் அடிக்கிறாரு. அதை காட்டுற பாருங்க, இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலே வந்து ஒயிட் கலரில் தெரியணுன்றதுனால மேலே பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காரு. ஆமாம் ஆமாம், ஓடுன்றதுனால ஒயிட் அடிச்சா கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும், பளிச்சுன்னு இருக்குன்றதுனால ஒயிட் அடிச்சுட்டு இருக்கோம். நல்லா இருக்கும். மேலே இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கிறதுனால கீழே தரையை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக வந்து அந்த சிமெண்ட்டு ஒயிட் சிமெண்ட் விட்டுரும்ல. சரி ஓகே. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேலெலாம் பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சிமெண்ட் வந்து அடித்தாங்க. இப்போ வந்து வீட்டில் வந்து இப்போ செவுத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் பெயிண்ட் அடிக்கிறாங்களே. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எந்த ஆளுமே வைக்கிறேன், நாங்களே தான் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கிறோம். ஸோ பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி வீடு செவுலாம் எழுப்பி அப்புறம் வந்து அது என்னது பூசு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு வேலை பண்ணி வச்சேங்க பாருங்க. மனோராஜ் சாருங்க எம்எஸ்சி சொல்லிட்டு செவுத்தில் வந்து கிறுக்கி வச்சுருந்தேன். இப்போ வந்து பார்த்தா மனோ வந்து பெயிண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சிருக்காரு. என்ன கலர் சொல்லி பார்க்கலாமா? பார்க்கலாம். ஃபுல்லாக அடித்தாதான் தெரியும், ஏன்னா பார்க்கலாம். இந்த கலர் தான் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிறேன், காமிக்கிறேன். இந்த கலர் இந்த கலர் தான், ஆனால் பெயிண்ட் ஃபுல்லாக பார்க்குது டார்க்காக தெரியுது. செவத்தில் அடித்தா கொஞ்சம் லைட்டாக தெரியுது. ப்ரைமர் அடிச்சுட்டு பெயிண்ட் அடித்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நாங்கள் ப்ரைமர் கூட பெயிண்ட் கலந்து அடிக்கிறோம். அதாவது அப்படிதான் சொன்னாங்க அடிக்கலான்ட்டு, அதனால வாங்கிட்டு வந்தீங்க. நம்ம பட்டிலாம் பார்க்கல, பட்டி பார்த்தா தான் கொஞ்சம் ஷைனிங்காக வரும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பூசிட்டு அப்படியே அடிக்கிறதுனால கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் காஞ்சா தெரியும், நல்லா தான் இருக்குது. அது வந்து இது வெள்ளடிச்ச செவுர் ஃப்ரெண்ட்ஸ், அதனால அது நல்லா பளிச்சுன்னு தெரியுது. இது வந்து சிமெண்ட் தான், வெள்ளையில் எதுவும் அடிக்கல, அதில் வந்து இது தெரியுது. காஞ்சா நல்லா தெரியுமா? சரி ஓகே அடிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடி தான் வந்துருக்கும். இதோட இன்றைக்கி வந்து பெயிண்ட் அடிக்கிறதுனால 3ஆவது நாள். ஸோ இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தொடர்ந்து ஒரு 3 நாளாக பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கோம், வெள்ளை பெயிண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 3ஆவது நாள். ஸோ எப்படி இருக்கு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள். மனம் வந்து பார்த்தீங்கன்னா மனம் தானே வேலையே ஓயலை. இப்படி இருந்தால் இந்த லைட்டு கிளாரிட்டி தெரியுமா? இப்படி வேறு சூப்பராக இருக்கு. என்ன வேலை? பெயிண்ட் அடிச்சோம்ல, ஸ்லாப்லாம் வந்து பெயிண்ட் ஊத்திட்டு பெரிய சம்பவம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடித்து இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சிமெண்ட் அடித்தோம். இது வந்து பாருங்கள் கீழே ஒட்டிக்கிச்சு, கீழே மேலே வந்து கீழே ஒழுகி அது உடவே விட்டுட்டு போயிருக்க டைம் ஆயிடுச்சு, நைட் ஆயிடுச்சுன்ட்டு. இப்போ பார்த்தா சொரண்ட கூட முடியல. நான் ஒட்டிச்சு நல்லா, அதை எப்படி போக வைக்குது சொல்லி தெரியல. ஆனால் பெயிண்ட்லாம் கொஞ்சம் விட்டுருச்சு துடைக்கும் போது. ஆனால் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஸ்லாப் தான் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. மேலே ஸ்லாப் தான் தெரியல, க்ளீன் பண்ணியாச்சா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு இருக்கோம். இப்போ வந்து பெயிண்டிங் வேலைலாம் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு, அதாவது இந்த சைடுக்கு அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சிமெண்ட், இந்த சைடு இந்த சைடும் சைடுலாம் வந்து ஒயிட் கலர் தான். ஆமாம், ஃப்ரண்ட்ல மட்டும் தான் இதே கலர் கொடுத்துருக்கோம். ஃபைனலாக பார்க்கலாம் மொத்தமாக. ஓகே ஓகே சரியா? வீடு எப்படி இருக்கு பெயிண்ட் அடிச்சதுக்கு அப்புறம்? இப்போதான் கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கிளாரிட்டியாக நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. ஆமாம், இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆக்சுவலாக ஏற்கனவே இருக்குல்ல வீட்டில், அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் தான். ஸோ அதனால் வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தெரியும். எங்களுக்கு வந்து டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ண முடியல, மைண்டுக்கு வரல எந்த கலர். லைட் கலர் தான், காஞ்சிச்சுன்னா லைட்டாக தான் தெரியும். சூப்பராக இருக்குல்ல? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மனோ ட்ரெஸ் ஃபுல்லாக பெயிண்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலைலாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பி போயிட்டு திரும்ப நாளைக்கு எதாவது வேலை இருக்காண்ணா? நாளைக்கு வந்து வேறு வேலை இருக்குது. சரி ஓகே. பகலில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருட்டிடுச்சு. இன்னும் வந்து பெயிண்டிங் வேலைலாம் இருக்குது. இங்கெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கணும். இதான் பண்ணணும். இதோ ஜன்னல் போட்டதுக்கப்புறம் ஜன்னல் டோரு பெயிண்ட் ஒர்க் போட்டதுக்கப்புறமா
பெயிண்ட் அடிச்சு பெயிண்ட் அடிச்சுட்டு பார்க்கலாம். ம்